50 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேற்று இரவு இன்று அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் பெய்த மழை பொழிவு தென் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் எல்லாமே பதிவானது. ஆகவே கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பம்தான். பாருங்கள், வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து விட்டதுன்னு தான் சொன்னோம். எந்த அளவுக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாகியிருக்கு அப்படிங்கிறத தென் மாவட்டங்களை பார்த்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அடுத்ததாக எங்கெங்கே டார்கெட் அப்படின்னா வட தமிழ்நாட்டில் தான். இதை பற்றின தகவல் ரொம்ப மிக தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம். 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் வரலாறு காணாத மழையெல்லாம் வருமானா கண்டிப்பாக வரும். ஏன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சாதாரணம். 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர்லாம் மிக சாதாரணம். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் போன வருஷம் நமக்கு தெரியும் 70 சென்டிமீட்டர்லாம் நமக்கு மழை பொழிவு பதிவானது சென்னை போன்ற இடங்களில். அப்போ அதே மாதிரி இந்த வருஷம் ஏதாவது மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக ஏதாவது பதிவாக வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது குறித்து இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்டு பயன்பெறலாம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் மழை எப்போ வரும் அடுத்து அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். வடகிழக்கு பருவமழை ஆரம்பமே இந்த அளவிற்கு ரொம்ப தீவிரமாக இருக்குது. இன்னும் நமக்கு முடியலை. நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் இன்னும் 2 மாத காலங்கள் இருக்குது, பார்த்துக்கோங்க. தென் மாவட்டங்கள் காலை நேரங்களில் பெய்த மழைக்கே தாங்க முடியல. எங்கே பார்த்தாலும் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது, வெள்ளக்காடாக இருக்குது. நம்ம பார்க்குறோம் தாழ்வான பகுதிகளில் கடும் மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட்டது. அப்போ இனிமே தான் நமக்கு வடகிழக்கு பருவமழையே இருக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்புகளையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆகவே வரும் நாட்களில் மழை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது போக ஒரு புயல் வேறு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த அக்டோபர் இறுதியில் ஒரு புயல் சின்னம் வேறு உருவாக போகுது. ஆகவே நண்பர்களே, தயவு செய்து எச்சரிக்கையாக இருக்கணும். கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க நாளுக்கு நாள் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். ஏதோ ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் அப்படிங்கிறது இல்லை, பல மாவட்டங்கள் மிக கடுமையான மழை பொழிவுகள் ஏற்பட போகுது. தமிழ்நாடு முழுவதுமாகவே தான் கனமழை இருக்கும். அதனால் இந்த மாவட்டங்களில் மழை பெய்யும், இங்கெல்லாம் மழையே வராது, இயல்புக்கும் குறைவான மழை தான் இருக்கும் அப்படிலாம் யாராவது சொன்னால் நம்பிடாதீங்க. எல்லா மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழிவு இருக்குது. இப்போ பாருங்கள், தென் மாவட்டத்தில் மழை குறைவாக இருக்கும், இயல்புக்கு குறைவுன்னாங்க. எவ்வளவு மழை பதிவாயிட்டிருக்குன்னு பாருங்கள். இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். மதுரை டு குமரின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் நம்ம சேனலில். மதுரை முதல் குமரி வரை அதிதீவிர கனமழை எச்சரிக்கைன்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு நமக்கு தெரியல. நீங்கள் போய் பாருங்கள். நம்ம சேனலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாகவே மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பெய்திருக்கக்கூடிய மழை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதே தான், இது ஏதோ தற்செயலாக திடீரென வந்த மழை கண்டிப்பாக கிடையாது. அதை ஒத்துக்கவே முடியாதுங்க. ஏதோ தற்செயலாக தென் மாவட்டத்தில் பெய்த மழை, திடீரென வந்த மழை, அதெல்லாம் நம்ம ஒத்துக்கவே முடியாது. பல நாட்களுக்கு முன்பதாகவே நம்ம துல்லியமாக கணித்து தென் மாவட்டங்களில் அதிக மழை வரும் என்பது தகவலை நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம். அதற்கான ஒரே ஆதாரம் நம்ம வீடியோ போட்டது தான். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சரி, வங்கக்கடலில் ஒரு புயல் ஒன்று உருவாகுதுல்ல, அந்த புயலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னும் சில பேர் கேட்டிருந்தீங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஆகவே நேற்று இரவு இன்று அதிகாலை மற்றும் காலை நேரங்களும் தென் மாவட்டங்களில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட்டது. ஆகவே ஏற்கனவே அறிவித்தபடி தான் இந்த மிக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகி இருக்கிறது. சொன்ன மாதிரி தற்செயலாக இந்த மழை பதிவாகலை. சரி, அடுத்ததாக அடுத்த டார்கெட் எங்கே அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அடுத்த டார்கெட் தென் மாவட்டங்களை தொடர்ந்து வந்தாச்சுல. தென் மாவட்டங்களில் மழை பதிவாகிடுச்சுல. அடுத்து பாருங்கள், வட தமிழ்நாட்டில் தான் அடுத்த டார்கெட். இப்போது சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் நல்ல மழை கிடைக்கும். இரவு நேரத்தில், நள்ளிரவில், அதிகாலை நேரத்தில் பாருங்கள், சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு பரவலாக கனமழை தீவிரமடையும். தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட முடியுமான மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு நாள் முழுவதும் மழை வராவிட்டாலும் விட்டு 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 மழை வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால எந்த அளவிற்கு அந்த பண்டிகை முழுமையாக கொண்டாட முடியும்னு தெரியல. ஆனால் மழை விட்டு விட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதோ கொஞ்ச நேரம் வெயில் வர மாதிரி தெரியும், அப்புறம் பார்த்தா திடீரென மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து ஒரு மிக கனமழை மற்றும் அதி கனமழையானது பதிவாகிட்டு போயிடும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவாக தான் இனி வரும் நாட்களில் நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்த டார்கெட் வட தமிழ்நாடு தான். தென் தமிழ்நாடு கிட்டத்தட்ட முடிஞ்சது.
மறுபடியும் அதுக்காக மழை வராமல் போயிடாது. இன்னும் அடுத்த சுற்று மழையெல்லாம் நிறைய வரப்போகுது. நவம்பர்லையும் அதிக மழை காத்திருக்கு. இப்போ வட தமிழ்நாட்டில் இன்னும் சென்னை கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் புயல் வாய்ப்புகள் பற்றி நம்ம பல வீடியோ போட்டோங்க. மாந்தா சைக்ளோன், அதாவது மாந்தா புயல் பற்றின தகவல் பல வீடியோ போட்டிருக்கிறோம். போய் பாருங்கள், ஒவ்வொரு வீடியோவாக போய் பார்த்து பயன்பெறுங்க. ஏன்னா எல்லா தகவலும் முழுமையாக கொடுத்துட்டோம். எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்போ புயல் வரப்போகுது, எப்போ மழை வரப்போகுது, சென்னை பகுதிகளுக்கு எப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுதுங்கிற எல்லா தகவலையும் நம்ம சேனலில் முழுமையாக நம்ம கொடுத்துருக்குறோம். தீபாவளி முடிந்தவுடன் ரெட் அலர்ட். இந்த ரெட் அலர்ட்டில் எப்போ வரும்னு கேட்டிங்கல்ல, தீபாவளி முடியட்டும். அதுக்கப்புறம் நிறைய சங்கு சக்கரங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் சுழண்டு அடிக்க போகுது. ஆகவே இந்த புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தில் இன்னும் ரொம்ப வலுவான புயல்கள்லாம் உருவாக போகுது. இது வெறும் சாதாரணம் தான். இப்போது அக்டோபர் இறுதியில் உருவாகிறது ஒரு சாதாரண ஒரு 90லேருந்து 110 அவ்வளோதான் அதிகபட்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நவம்பரில் வருது பாருங்கள், அது ரொம்ப மோசமான ஒரு புயல்கள். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்த மாதங்களிலும் நம்ம தினந்தோறும் வானிலை அறிக்கை சொல்ல தான் போகிறோம். தேதிகள் முன்கூட்டியே அறிவிக்கப்படுது. நம்ம எல்லா தேதிகளையும் முன்னாடியே எப்போ மழை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். அக்டோபர் முடிவதற்குள், இந்த மாதம் அக்டோபர் 31 வர்றதுக்கு முன்னாடியே சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் போதுமான அளவு மழை பொழிவு, மிக தீவிரமான மழை பொழிவு எல்லாமே பதிவாகிறோம். அதனால் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளேயே நிறைய மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் பெய்யக்கூடிய மழை எந்த இடத்துல நம்ம இருக்க போகிறோன்னு தெரியல. அதனால் தமிழ்நாடு முழுவதுமாக மிக தீவிரமான மழை பொழிவு, அதாவது கூடுதல் மழை இருக்கும். வட தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கூடுதல் மழை இருக்கும். தென் தமிழ்நாட்டில் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை என்னவோ அது சரியாக பதிவாகும். குறைவான மழையெல்லாம் கண்டிப்பாக இல்லைங்க. மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ரொம்ப குறைவான மழையெல்லாம் கிடைக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பெய்ய வேண்டிய மழை பொழிவு என்னவோ அது சரியாக, அதை விட கூடுதலாக கூட நமக்கு மழை இருக்கும் தென் மாவட்டங்கள். அதனால் குறைவான மழையெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது. அதிக மழை வாய்ப்பு காத்திருக்கு. இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது. நவம்பர் டிசம்பர் மாதங்கள் இருக்குது. பல்வேறு மாவட்டங்கள் டெல்டாவில் கூட நமக்கு மழை விட்டு வைக்காது. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் கூட கடுமையான கனமழை. இன்னொன்று முக்கியமாக சொல்ல மறந்துட்டோம் பாருங்கள், கோயம்புத்தூரை கூட மழை விட்டு வைக்காது. கோயம்புத்தூரில் கூட கடும் கனமழை தீவிரமாக இருக்கும். கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இங்கே கூட நமக்கு மழை விட்டு வைக்காது. எல்லா பகுதிகளிலும் மிக 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 தீவிரமான மழை பொழிவுகள் அதிகமாக காத்திருக்கு. நவம்பர் வரும் என்று காத்திருக்காதீங்க. அடுத்த மாதம் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நவம்பர் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நவம்பரில் தாங்க ஃப்ளட்டு வரும், அக்டோபரில் போய் எங்கேயாவது வெள்ளம் வருமா அப்படின்னு மட்டும் அலட்சியமாக விட்டுறாதீங்க. நம்ம அதுதான் சொல்லியிருந்தோம், பருவமழை இந்த வருஷம் முன்னாடியே தொடங்கிருச்சு. போன வருஷம் மாதிரி நமக்கு கிடையாது. போன வருஷம் அக்டோபர் 23, 24 தேதிகளில் தான் வலு பெற்றது. இந்த வருஷம் 16ஆம் தேதியான இன்றே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வலு பெற்றிருக்கிறது. அதனால் போன வருஷம் மாதிரியே இருக்குங்களா எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் பருவமழையும் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக தொடங்கியிருக்கு. புயல் சின்னங்களும் வெகு விரைவில் நம்ம அடுத்தடுத்து எதிர்கொள்ள போகிறோம். நவம்பரிலும் அதிக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆகவே நவம்பர் வரும் என்று காத்திருக்காதீங்க. அக்டோபரிலேயே பல மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கக்கூடும். நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்.